25/5/2025 தினத்தந்தி பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா இந்திய பொருளாதாரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முத்ராவின் விரிவாக்கம். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? வங்கித்துறையில் சீர்திருத்தம். பொறுத்துக. FEMA 1999. வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் 1995. வங்கி நெறிமுறை சட்டம் 1949. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் 2007. 3142. சரியான கூற்றை காண்க. ஊழல் தடுப்புச் சட்டம் 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் 1988. ரியல் எஸ்டேட் சட்டம் 2016. சரியான கூற்றுகளை கண்டறிக. 1 2 3 4 நாலுமே சரிதான். ஜிஎஸ்டி 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்களுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. மறைமுக வரியில் நெகிழ்வுத்தன்மை குறைவு. ஹரியானாவில் முதலில் மதிப்புக்கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றை பொறுத்துக. தென் ஆப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934. இஸ்ரேல் மைய வங்கி 1954. சீன மைய வங்கி 1928. சிலோன் மைய வங்கி 1950. 45132. பேடிஎம் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? 2 மற்றும் 3 தான் சரியானது. நிறுவனர் விஜய் சேகர் சர்மா. 197 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் 39% பங்குகளை கொண்டுள்ளது. நேர்முக வரியின் தீமைகள் யாவை? 2 3 தான் தீமைகள். வசதி குறைவானதாகவும் நெகிழ்ச்சி குறைவானதாகவும் உள்ளது. வரி ஏய்த்தல். மறைமுக வரிகளை தேர்ந்தெடு. 1 2 5 தான் மறைமுக வரிகள். சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி. பின்வருவனவற்றை ஆராய்க. கூற்று: இந்திய ரிசர்வ் வங்கி பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது. காரணம்: காகித பணத்தை வெளியிடுவதில் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கியாகும். இதற்கு புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் உண்டு. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம் அல்ல. விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் டேஸில் ஆரம்பிக்கப்பட்டது. ஜூலை 1 1963. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போது துவங்கப்பட்டது? 1982. சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 2 3 மற்றும் சரியானது. ஜிஎஸ்டி சட்டம் பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரியாக ஜிஎஸ்டி உள்ளது. ஜிஎஸ்டியின் கீழ் இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகிற வரியாகும். பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்திய தொழில் நிதி கழகம் 1948. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் 1955. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி 1964. மாநில தொழில் நிதி கழக சட்டம் 1951. 2413. அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1980 1960 என்ற நூலை எழுதியவர் மில்டன் ஃப்ரைட்மேன். பொதுக்கடனை மாற்றுதல் என்பது அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது 1 2 4 மட்டும்தான். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 2 4 5 தான் சரியானது. உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. BIMARU பிமரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. இல்லை 3மே தவறானது இல்லை, 3மே சரியானது தான். முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை குளோஸ்டர் துறைமுக நகர். 2வது துணி உற்பத்தி ஆலை மும்பை. முதல் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை செராம்பூர். அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை டேஸ் என்று தேசிய மயமாக்கியது. ஜூலை 19 1969.
சரியான இணையை தேர்வு செய்க. 1, 2 மட்டும் சரியானது. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992 முதல் 1997 வரை. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை. பின்வரும் கூற்றுகளை ஆய்க. 1, 2, 3 சரி. சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது. வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது ஆகும். சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 பங்கு அளவை உற்பத்தி செய்வது மகாராஷ்டிரா. வங்கிகள் தேசியமயமாக்கலின் முக்கிய நோக்கம் சமூக நீதி. பின்வருவனவற்றை ஆராய்க. கூற்று: இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம்: 1857ஆம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும். A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம்.